கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் சேர்ந்து அப்ப இவ்வளவு நெருக்க தூரமா எல்லாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் எளிமையா பக்கத்துலயே உட்காந்து சீமான பக்கத்து கூட காலையில உட்காந்து மாலை முடிக்கு பேசுற அளவுக்கு அன்னைக்கெல்லாம் இருந்தோம், செஞ்சோம், பேசணும். அன்னைக்கு கட்சியில ஆட்கள் இல்லை. அன்னைக்கு இன்னைக்கு கட்சி பெரிய அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சியா வளர்ந்துருச்சு. ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி வளர்ந்துட்ட பிறகு எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க. என்ன காரணமே தெரியல. 15 வருஷம் எங்களுடைய குடும்பத்தை இழந்து செஞ்சு எங்க பொண்டாட்டி தாலியை வித்து நாங்க ஒரு விட உழைச்சு எல்லாமே எவ்வளவு எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்து கோடிக்கணக்கான ரூபாய் கடத்தப்பட்டு தான் இந்த கட்சி நாங்க வளர்த்தோம். உங்களை எல்லாம் நீங்க பாத்துருப்போங்க. எவ்வளவு நாள் சாப்பாட்டு வழியில கூட எல்லாம் நின்று செஞ்சுதான் அம்மா உணவத்துல வாங்கிலாம் சாப்பிட்டுருக்கோம். அது மாதிரி நிலைமையெல்லாம் வந்து தண்ணி குடிச்செல்லாம் வாழ்ந்துருக்கும் அந்த கட்சியில இருந்து. அவ்வளவுலாம் ஒன்று கட்சியில இன்னைக்கு திட்டமிட்டு எங்களை எல்லாருமே ஒதுக்குறாங்க, பேச மாட்டேன்றாங்க. தமிழ்நாடு முழுசும் நிலை இருக்குது. மொத்தம் இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் கூட நேரம் வராரு, கிருஷ்ணகிரி வராரா, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராரு செய்யறாருன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு நேரம் வருவாரு, நேரம் அறைக்கு போயிடுவாரு, கதை சாத்திக்குவாரு, திருப்பணும் பொதுக்கூட்டத்தோட போயிடுவாரு. இங்க அவன் பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தினா, என்ன செஞ்சான், இந்த இவ்வளவு லட்சம் செலவாயிருக்கும், 10 லட்சம் 20 லட்சம் செலவாயிருக்கும், எப்படி பண்ணா, செஞ்சா, யாரு முன்னாடி நின்று செஞ்சா பண்ணா எதுவுமே நடக்காது. நாங்க ஏதோ போயிட்டு வாட்ச்மேன் மாதிரி உட்காந்து கீழே உட்காந்து நீ பாத்துருக்கோம். எந்த போட்டோ வாட்ச்மேன் மாதிரி கீழே உட்காந்து அங்க மைக் சரியில்லையா, இங்க மைக் சரியில்லையா, இல்ல இங்க கொடி கட்டலாம் அங்க கொடி கட்டணும் பாத்துட்டு உட்காந்துருக்கோம். ஒரு நாள் கூட இந்த கட்சி கூப்பிட்டு ஒரு திட்டத்தை ஒரு நாள் கூட நெருக்கம் எந்த பொறுப்பாளர்கிட்டையும் எங்களை உட்பட தமிழ்நாடு முழுசு எந்த பொறுப்பாளர்கிட்டையும் கூப்பிட்டு இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போல ஆலோசனை கேட்டதில்ல. இவங்களே ஒரு 4 பேர் தலைமையில் உட்காந்துக்கிறாங்க. சென்னையில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அரசியல் வேற, தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல் எளிமையான அரசியல் இல்லையே உங்ககிட்ட. எளிமையான அரசியல் பேச மாட்டீங்களே, வந்து எங்ககிட்ட பேச மாட்டேங்க. வந்து நான் என்ன கஷ்டம், ஒருத்தன் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போறோம் ஒரு இடத்துல, ஒரு பொறுப்பாளர் வீட்டுல போய் தங்கலாம், இல்ல ஒரு பொறுப்பாளர் வீட்டுல சாப்பிடலாம் நினைக்க மாட்டேறீங்களே நீங்க. எம்ஜிஆர் அந்த வேலை செய்யாம போயிட்டாரா, ஐயா செய்ய போயிட்டாரா, எல்லாம் செஞ்சு கட்சி கட்டமைச்சாங்க. எங்க பிள்ளைங்க ஒரு கல்யாண கச்சேரி நல்லது கெட்டது சாவுன்னு கூப்பிட்டா வரமாட்டேறீங்க நீங்க. எவனோ பணக்காரன் இருந்துச்சு அடுத்த நிமிஷம் போய் நிக்கிறீங்க. அப்ப உங்க கட்சிக்காரன் மரியாதை இல்ல. நீங்க உங்க கட்சியில் நாளைக்கு இருக்கோம், நீங்க எல்லாம் முடிச்சு நாளைக்கு வரோம், நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி ஏதோ போடுறாங்க வர போடுறேன், நாளைக்கு என் குடும்பத்தை பாக்குற பார்த்து உனக்கு குடும்பத்துக்கு 10 லட்சம் 50 லட்சம் கூட சொல்ல, உங்களுக்கு காசு கூட சொல்ல, ஒரு ஆறுதல் சொல்ல தான் உங்களை வர முடியுமா என்கிட்ட நீங்க? அப்ப எதை நம்பி நாங்க இருக்கோம், உங்க கூட இருக்கோம்? தவறு எங்க எங்குது? நீங்க அந்த மண்ணின் மைந்தருக்கு எப்படி தமிழ்நாடு முழுசும் நீங்க மண்ணின் மைந்தருக்கு நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், மண்ணின் மைந்தர்கள் தான் நீங்க ஆட்சி ஆளுன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் இடைத்தேர்தல் உட்பட எல்லா தேர்தல் உட்பட உள்ளாட்சி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தல் உட்பட நீங்க அந்த மண்ணில் மைந்தனுக்கு தான் நீங்க சீட்டு கொடுக்கணும். நீங்க அதே செய்ய மாட்டீங்க. நீங்க அப்ப யாருக்காக வேலை செய்யற அரசியல் இது? ஒன்னும் புரியல எங்களுக்கு. அப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் நாங்க மாறி நிக்கிறோம், வேற வழி இல்லை எங்களுக்கு. இப்பயும் தாங்கனால வழி எவ்வளவு முடியல. 5 நாளுக்கு அழுதுன்னு உட்காந்துக்கிறோம், என்ன பண்றோம்னு தெரியல. செயற்குழு கூட்டம்னு வைக்கிறீங்க, செயற்குழு கூட்டத்தில் என்ன பேசுறீங்க? நாங்க எப்படி வருவோம், நீ காருக்கு முன்னாடி எப்படி போனோம், நீங்க வந்தா சாப்பிடும் போது யாரும் இருக்கக்கூடாது, உள்ள உட்காரும் போது இருக்கக்கூடாது, இதான் செயற்குழு கூட்டத்தில் பேசுவாங்களா? பொதுக்குழு கூட்டம்னு கூப்பிடுறீங்க, நீங்களே பேசிடுங்க, போறதுக்கு முன்னாடி கையெழுத்து வாங்கிடுறீங்க. செயற்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே கையெழுத்து வாங்கிடுறீங்க. என்ன மதிப்பு? இன்னும் ஒரு கார்பரேட் கம்பெனி கூலிக்கு வேலை செய்யணும் 14 வருஷம் வேலை செஞ்சோம். யாருக்கிட்ட என்ன கேட்டு செஞ்சிருக்கீங்க? கேட்டிருக்குங்களா? என்னைக்குன்னா ஒரு நாள் போன் பண்ணி தம்பி இது கட்சி ஐட்டம் எப்படி போன ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? யாருன்னா ஒருத்தர் புகார் சொல்லிட்டானா அடுத்த நிமிஷம் திட்டத்தை மட்டும் போன் வந்துடும். இது எதுக்கு வந்திருக்கு? நீங்க எனக்கு வந்திருக்கீங்க. ஒருத்தன் எவனை எடுத்து பேசிட்டா அவனுக்கு ஆப்போசிட்டா 4 பேர் 5 பேர் நீங்களே உருவாக்குறீங்க. கேட்டா இல்லன்றீங்க. வழி தாங்க முடியாத வழியா நடக்குது. நாங்க என்ன ஏழ்மையா இருக்கோம்? நீங்க சொல்றீங்க அண்ணன் வீட்டுல பேசுறீங்க, நாங்க என் வீட்டுல வந்து என் பொண்டாடி பிள்ளைங்க உனக்கு ஏரி வேலைக்கு காடு வைங்க, ஏரி வேலைக்கு தான் போயிருக்காங்க ஒரு மண்டல வீட்டுல. நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க? எனக்கு 5 ஏக்கர் நினைச்சு இல்ல, உங்களுக்கு என்ன இருந்துச்சு வீட்டுல? நீங்க 5 காரு 15 பேர் வேலை செய்யறாங்க, 3 பேர் தான் இருக்குங்க வீட்டுல, குடியே இருக்குங்க. 15 பேர் வேலை செய்யறாங்க உங்களுக்கு வீட்டுல. எளிமையான கட்சி மாசம் 2 லட்சம் வாடகை கொடுக்குறீங்க. யாரு எளிமையான கட்சினா? யாரு குறை சொல்றீங்க? நீங்க எல்லாம் இழந்துட்டோம். நீங்க திருப்பணியும் நீங்க கட்சி விட்டு சேர்த்துவங்க சேர்த்தாம போங்க, அதெல்லாம் உங்களோட இஷ்டம். நாங்க அதை பத்தி வரல, வந்துட்டோம். தெரியாம எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமும் அந்த ஜென்மத்துல வந்து உங்ககிட்ட மாட்டிக்கணுன்ற மாதிரி கண்டிப்பா மாட்டி 14 வருஷம் எங்க வாழ்க்கை இழந்துட்டோம். படிச்ச பையன், தம்பிக்கெல்லாம் படிச்ச பையன் 18 வயசு 16 வயசுல கல்லூரி கூட முடிக்கல, முழுசா வந்தாங்க, வெளியே வந்தாங்க. இதான் பொண்ணு 10,000 பேர் மேல இருக்காங்க. நீங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 15 வருஷம் ஆச்சு. 1ல இருந்து 4 ஆனீங்க, 4ல இருந்து 7 ஆனீங்க, 7ல இருந்து 14 தான் போயிருங்க. நீங்க ஏன் 7ல இருந்து 8 கூட ஆகல? எங்க மாற்றம்? அவ்வளவுதான். நீங்க இவங்க எல்லாம் இந்த மாற்றம் இல்ல. இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எந்த இளைஞர்களும் உங்க வாழ்க்கைக்கு எடுத்துறாதுங்க. அவங்க மனைவிகளுக்கு எல்லாம் இளைஞர்கள் கூட சொல்றேன், அவங்க குடும்ப பெண்கள் சொல்றேன், தயவு செஞ்சு உணர்ச்சி பெருக ஊட்டி, உணர்ச்சி எங்களை ஊட்டி, எங்களை வேற திசைக்கு நாங்கெல்லாம் போய் சம்பாரிச்சு இருப்போம். எங்களை இது மாதிரி ஊட்டி பண்ணாதீங்க. அப்புறம் நான் கூப்பிட்டோமா, நாங்க செஞ்சுமா, உங்களாம் செய்ய சொன்னோமெல்லாம் கேட்காதீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.